சர்க்கம் 44. சுமித்திரை சமாதானம் கூறுதல். அப்போது பெண்களில் தலை சிறந்தவரான கௌசல்யை இவ்வாறு புலம்புவதை கேட்டு தர்மத்தில் நிலைத்து நிற்கும் சுமித்திரை தர்மத்தோடு கூடிய சொற்களை கூறினாள். பண்பு மிக்கவரே, உங்கள் திருக்குமாரன் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவன், புருஷோத்தமன். இப்படி மனம் குலைந்து புலம்புவதாலோ அழுவதாலோ என்ன பயன்? சீலம் மிக்கவரே, உங்கள் திருக்குமாரன் பலசாலி, அரசாட்சியை துறந்துவிட்டு போயிருக்கிறான். இதன் மூலம் மிகவும் போற்றத்தக்க தந்தைக்கு சொன்ன சொல் தவறாதவர் என்ற பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறான். ராமன் பின்பற்றும் வழி சான்றோர்களால் உறுதியாக கைக்கொள்ளப்பட்ட நெறி, மேலுலகில் உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. ராமன் தலை சிறந்த தர்மத்தில் உறுதியாக இருக்கிறான். அவனுக்காக ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்போதும் பாவ சிந்தனை அற்றவரான இலக்குவன் ராமனுடன் சென்று சேவை செய்வது என்ற மிக உயர்ந்த நெறியில் ஈடுபட்டிருக்கிறான். எல்லா பிராணிகளிடமும் தயவுள்ளவன், புத்தி நுட்பம் அமைய பெற்ற அவனுக்கு இது மிகவும் மேன்மையை தரப்போகிறது. விவேக மன்னர் குமாரத்தி எப்போதும் சுக சௌக்கியங்களுக்கு உரியவள். காட்டில் ஏற்படும் ஆபத்துகளை குறித்து ராமன் சொல்ல கேட்டு அறிந்தவள். அப்படி இருந்தும் உங்கள் திருக்குமாரனான தர்மாத்மாவை பின்தொடர்ந்து செல்கிறாள். உலகில் தன்னுடைய புகழ் பதாகையை உயர பறக்க விட்டிருக்கும் பிரபு ராமன் தர்மத்தையும் சத்தியத்தையும் காக்கும் விரதம் கொண்டவன். அப்படிப்பட்ட உங்கள் மகனுக்கு எந்த மேன்மைதான் கிட்டவில்லை. ராமனுடைய புனிதத்தையும் உன்னதத்தையும் நன்றாக அறிந்துள்ள சூரிய பகவான் அவன் சரீரத்தை வெம்மையான கிரணங்களால் தவிக்க செய்ய மாட்டார். வாயு பகவான் மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே வந்து வீசும்போது எல்லா காலங்களிலும் ராகவனின் உடலுக்கு ஆரோக்கியமும் மனத்திற்கு இன்பமும் தரும் அளவு மட்டும் காற்று வீசி பணிபுரிய போகிறார். இரவில் உறங்கும் போது ஒரு தகப்பன் தன் தனையனை பாசத்துடன் அணைத்துக் கொள்வதைப் போல சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களால் அவன் உடலை தழுவி ஆனந்திக்க செய்ய போகிறான். திமித்வஜன் சம்பரன் பிள்ளையான சுபாகு என்னும் மகாபலம் பொருந்திய அசுரன் யுத்த களத்தில் கொல்லப்பட்டவுடன் அகமகிழ்ந்த பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர் தெய்வீக சக்தி கொண்ட பல அஸ்திரங்களை பராக்கிரமசாலியான ராமனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண் சிங்கம் மகாசூரன் தன் தோல் வலிமையில் நம்பிக்கை உடையவன், எதற்கும் அஞ்சாதவன். காட்டில் இருந்தாலும் வீட்டில் வசிப்பதைப் போலவே மனமகிழ்ச்சியுடன் இருப்பான். எவருடைய அம்புக்கு இலக்காகிவிட்ட எதிரிகள் மாய்ந்து போகிறார்களோ அப்படிப்பட்டவருடைய ஆணைக்கு இவ்வுலகமும் உயிர்களும் எப்படி அடங்கி நடக்காமல் இருக்கும்? ராமனுடைய சரீரத்தில் விளங்கும் தெய்வீகமான காந்தி, பராக்கிரமம், பிறருக்கு மங்களத்தையே செய்யும் தனிப்பெரும் நற்குணம், இவைகளை எண்ணி பார்க்கும் போது வனவாசத்தை முடித்துக்கொண்டு விரைவிலேயே அவன் ஆட்சியை அடைவான் என்பது உறுதி. தேவி, அவன் சூரியனுக்கும் சூரியன், அக்னிக்கும் அக்னி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், திருமகளுக்கு செல்வம் அளிக்கும் பெருந்திரு, புகழுக்கே புகழளிப்பவன், பொறுமைக்கு பொறுமை கற்பிப்பவன், தேவதைகளுக்கும் தேவதை, பூதங்களில் முதன்மையான பூதம். அவ்வளவு மகிமை பொருந்தியவனுக்கு காட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, யார்தான் தீங்கு செய்வார்கள்? ராமன் பகவானின் அவதாரம் என்பது சுமித்திரைக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது என்பதற்கு சான்றாக இந்த 2 ஸ்லோகங்களை பெரியோர்கள் எடுத்து கூறுவார்கள். ஆணையராகிய ராமன் விரைவில் பார்மடந்தை சீதேவி, ராஜ்யலட்சுமி ஆகிய மூவருடனும் பட்டாபிஷேகம் செய்விக்கப்படுவான். நகரத்தை விட்டு வெளியேறும் எவனை பார்த்து சோகத்தின் வேகத்தால் தாக்குண்ட அயோத்தி மக்கள் எல்லோரும் துக்கத்தால் உண்டான கண்ணீரை பெருக்கினார்களோ, மரவுரி மாந்தோல் தரித்து கொண்டு செல்லும் யாராலும் வெல்ல முடியாத எந்த வெற்றி வீரனை சீதை என்னும் சாக்ஷாத் லட்சுமி தேவி பின்தொடர்ந்து செல்கிறார்களோ, எப்படிப்பட்டவனால் அடைய முடியாத பேறுகள் ஏதேனும் உண்டோ அவனால் எல்லா மேன்மைகளையும் பெற முடியும். எவனுக்கு முன்னதாக வில்லேந்தியவர்களில் சிறந்தவனான லக்ஷ்மணன் தானே கைகளில் அம்பும் கத்தியும் அஸ்திரமும் தாங்கி செல்கிறானோ அப்படிப்பட்டவனால் பட முடியாதது ஒன்று உண்டோ? தேவி, நான் சத்தியத்தை கூறுகிறேன். வனவாசத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து விட்டவனான அவனை நீங்கள் கண்களால் காணத்தான் போகிறீர்கள். எனவே மன வருத்தம், மதிமயக்கம் ஆகியவற்றை உதறி தள்ளுங்கள். கல்யாணி, குற்றமற்றவரே, கீழ்வானில் எழுந்த முழு நிலவை போல அமுதத்தை பொழிந்து கொண்டு தங்கள் குமாரன் திரும்பி வந்து தங்கள் பாதங்களில் தலை வைத்து வணங்குவதை காணத்தான் போகிறீர்கள். அவன் மறுபடி திரும்பி வந்து ராஜ்யலட்சுமியை அடைந்து பட்டாபிஷேகம் செய்விக்க பெறும் திருக்காட்சியை உங்கள் 2 கண்களாலும் கண்டு மகிழ்ந்து உடனே ஆனந்த பாஷ்பம் சொரிய போகிறீர்கள். தேவி, நீங்கள் சோகம், துக்கம் அனுபவிக்க வேண்டாம். காட்டிற்கு புறப்பட்டு சென்ற ராமனுடைய முகத்தில் அமங்கலமான குறிகள் ஏதும் காணப்படவில்லை.
சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சேர்ந்து வரும் குமாரனை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். மாசற்ற மாதரசி, இந்த நகரத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் உங்களால் தைரியம் ஊட்டப்பட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் தடுமாற்றத்திற்கு இடம் கொடுக்கலாமா? தேவி, உங்களுக்கு ராகவன் புதல்வன் என்ற ஒரு காரணத்தால் மட்டுமே கூட நீங்கள் வருத்தம் கொள்ள தகாதவர். ராமனை தவிர நன்னெறியில் உறுதியாக நிற்கும் இன்னொருவனை உலகில் நான் காணகில்லேன். உங்கள் திருக்குமாரன் 14 ஆண்டு காலம் கூடவே இருந்து தொண்டு செய்து வந்த பேரன்புக்குரிய இருவருடனும் விரைவில் வந்து உங்கள் பாதங்களில் விழுந்து வணங்கப் போகிறான். அப்போது கார்காலத்து மேகக்கூட்டங்கள் மழை பொழிவதைப் போல உங்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் மொழியப் போகிறது. தான வீரனான உங்கள் குமாரன் மீண்டும் திரும்பி வந்து மென்மையாகவும் பருத்தமுள்ள தன் இரு கைகளாலும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கப் போகிறான். மேக கூட்டங்கள் சிகரங்களில் மழையை பொழிந்து மலையை குளிப்பாட்டுவதைப் போல தன்னுடன் இருந்த இருவருடனும் வந்து மந்திரம் கூறி நமஸ்காரம் செய்யும் செல்வ புதல்வனை மகிழ்ச்சியால் விளைந்த கண்ணீர் பெருக்கால் குளிப்பாட்டப் போகிறீர்கள். நல்ல சொற்றிடம் உடையவளும் குற்றமற்றவளும் கண்ணுக்கினியவளுமான சுமித்திரை ராமனுடைய தாயாரை மேற்சொன்னபடி பலவிதமான யுக்தி வாதங்களால் சமாதானப்படுத்திவிட்டு சற்றே ஓய்ந்தாள். சிறிதளவே நீர் கொண்ட சரத்கால மேகம் காற்றுப்பட்டவுடன் சின்னா பின்னமாகி விடுவதைப் போல மன்னருடைய பத்தினியும் ராமனுடைய அன்னையுமான கோசலையின் சோகம் அப்போதே மனதிற்குள்ளேயே மறைந்து அழிந்து போயிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 44வது சர்க்கம் முற்றிற்று.